Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் விளையாட போறாங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், பாட்டம் ஆஃப் த டேபிளில் முடிக்காம இருக்கிறதுக்கு மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே இது. மீன்வைல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் மஸ்ட் வின் மேட்ச் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா மீதி 3 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் 3 மேட்ச் வந்து யாருக்கு அகேன்ஸ்டான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சிஎஸ்கேவோட விளையாடுறாங்க, இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் ஆர்சிபியோட சின்ன சுவாமியில விளையாடுறாங்க. ஸோ 3மே வந்து வினபிள் மேட்சஸ் தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கேகேஆருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்ல பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சிஎஸ்கேயும் வந்து 30 வாட்டி ஆடி இருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஆர் லீடிங் 19-11 இந்த ஓவரால் ஹெட் டு ஹெட் அகேன்ஸ்ட் கேகேஆர். அண்ட் ஹெட் டு ஹெட் அட் ஈடன் கார்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் 10 வாட்டி ஆடி இருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர் அட் ஈடன் கார்டன்ஸ் இன் தி ஐபிஎல். அதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியராகவே வந்து ஓவரால் ஹெட் டு ஹெட்டும் சிஎஸ்கே பக்கம் இருக்கு, ஹெட் டு ஹெட் அட் ஈடன் கார்டன்ஸும் சிஎஸ்கே பக்கம் இருக்கு. பட் கரண்ட் ஃபார்ம் வைஸ் வந்து பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வந்து பெட்டரான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னத்த மேட்சை வின் பண்றதுக்கு. இப்போ டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு 2 சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொயின் அலியை வந்து ப்ரீவியஸ் மேட்ச்ல கொண்டு வந்தாங்க, ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து மொயின் அலி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பிளேயிங் லெவன்ல. மேபி திரும்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ரஹ்மன் பவலை வந்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மொயின் அலி. ஏன்னா ரஹ்மன் பவலுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தாங்க பிளேயிங் லெவன்ல, அதுல ஒரே ஒரு வாட்டி தான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு பேட்டு. ஸோ அதுக்கப்புறம் போன மேட்ச் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால மொயின் அலி பவுலிங்ல எஃபெக்டிவா இருப்பாருன்னு சொல்லி. ஸோ திரும்ப இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரஹ்மன் பவல். ஏன்னா ரஹ்மன் பவல் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர், பட் இன்னும் அவருக்கு கண்டினியூஸா சான்ஸ் கிடைக்காத காரணத்தினால இன்னும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ டெஃபினட்டாவே அந்த ஒரு சேஞ்சை பண்ணுவாங்க, மொயின் அலிக்கு பதிலாக ரஹ்மன் பவலை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வருவாங்க. அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா அனுகுல் ராயை திரும்ப பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரமன்தீப் சிங்குக்கு பதிலாக அனுகுல் ராயை வந்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வரலாம். ஏன்னா ரமன்தீப் சிங் வந்து எதுக்கு அவர் வந்து டீம்ல இருக்காருன்னே தெரியல. அவருக்கு பேட்டிங்கும் சம்டைம்ஸ் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, பவுலிங்கும் ரமன்தீப் சிங் போடுறது இல்லை. ஸோ சும்மா அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு அனுகுல் ராய் எடுக்கலாமே. ஏன்னா அனுகுல் ராய் வந்து டெல்லியில வந்து அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல் சூப்பர்பா பவுலிங் போட்டாரு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு சேஞ்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரமன்தீப் சிங்குக்கு பதிலாக அனுகுல் ராயை கொண்டு வருது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க கேகேஆர், அதர்வைஸ் வேற எதுவும் மாற்ற மாட்டாங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் காம்பினேஷன் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பத்தி என்ன சொல்றது, அதாவது லைக் ரொம்பவே சொதப்பி இருக்காங்க இந்த சீசன், எதுவுமே கிளிக் ஆகல, பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. அட்லீஸ்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணணும் அவனுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்றோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் காம்பினேஷன் பார்த்தோம்னா அவங்களும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீபக் ஹூடாக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வரலாம், இல்ல தீபக் ஹூடாக்கு பதிலாக உர்வில் பட்டேலுக்கு வேணா சான்ஸ் கொடுத்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் வியூவர்ஸ் ஹூ டோன்ட் நோ, வன்ஷ் பேடி வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த சீசன் டியூ டு இன்ஜுரி, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா உர்வில் பட்டேலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீபக் ஹூடாவும் அவர் எதுக்கு பிளேயிங் லெவன்ல இருக்காருன்னே தெரியல, அவரும் பேட்டிங் சம்டைம்ஸ் பண்றது இல்லை, பவுலிங்கும் போடுறது இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக மேபி அந்த உர்வில் பட்டேல் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ சிஎஸ்கே எனிவேஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், புது காம்பினேஷன்ஸ் புது பிளேயர்ஸை ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் அடுத்த சீசனுக்கு யாரெல்லாம் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு தயார் பண்ணலாம்ல. ஸோ அதனால வந்து டெஃபினட்டாவே உர்வில் பட்டேல பிளேயிங் லெவன்ல கொண்டு வரலாம், இல்ல தீபக் ஹூடாக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் எக்ஸ்பீரியன்ஸ் போனோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வினையும் திரும்ப பிளேயிங் லெவன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மற்றபடி பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்திர சூப்பர்பான ஒரு நாக் விளையாடினாரு, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 94 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் டெவால்ட் பிரேவிஸும் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஒன் பேட் சீசன் இந்த சீசன், ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து அவங்க கம்பேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இன்னத்த மேட்ச் அப்ஸ் வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டாவே வந்து அஜிங்கியா ரஹானே வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, அதையும் பார்த்துருவோம். அதாவது அஜிங்கியா ரஹானே வந்து பார்த்தோம்னா பேசர்ஸுக்கு அகேன்ஸ்டா அஜிங்கியா ரஹானேயோட ஆவரேஜ் வந்து 104.5 அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் பேசர்ஸ் வந்து பார்த்தோம்னா 174.17. ஆனா ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா அஜிங்கியா ரஹானேயோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 16.86.
அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 114.56. ஸோ கிளியராகவே வந்து அஜிங்கியா ரஹானே வந்து பேசர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காரு, ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அண்ட் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா இந்த சீசனில் வந்து 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ். ஸோ டெஃபினட்டாகவே சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் அஜிங்கியா ரஹானே வந்து வில் பி அ மேட்ச் அப் டு வாட்ச் அவுட் ஃபார். குறிப்பிட்டு சொல்லணும்னா நூர் அகமது வர்சஸ் அஜிங்கியா ரஹானே அண்ட் ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் அஜிங்கியா ரஹானே, இந்த ரெண்டும் வந்து மேட்ச் அப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருக்கும் இன்னைக்கு. இன்னொரு மேட்ச் அப் வந்து பார்த்தோம்னா சிவம் தூபே வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி, சிவம் தூபே வர்சஸ் சுனில் நரேன். அதாவது சிவம் தூபேயும் பார்த்தோம்னா அபவ் 100 ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஸோ அது வந்து ஒரு மேட்ச் அப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு மேட்ச் அப் பார்த்தோம்னா சாம் கரன் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சாம் கரன் வர்சஸ் சுனில் நரேன். சாம் கரனும் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் விளையாடினார், பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா 88 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அவரும் கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டர் தான். அண்ட் சாம் கரனும் பார்த்தோம்னா 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மேட்ச் அப் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுற டீமும் வந்து பார்த்தோம்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் டவுன் பண்ண பார்ப்பாங்க ஸ்கோரை. ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், நிறைய ஹிஸ்டாரிக்கலாக வந்து சேசிங் டீம்ஸ் தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சேசிங் டீம்ஸ்க்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதனால வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னத்த மேட்ச்சுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இன்னத்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.